எங்க வண்ணம் கருப்பு சிவப்பு சா எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிழவன் பிளட்டு உதிச்சது உதய சூரியன் பார் ஆட்டம் பூட்ட கொட்டிய புதிச்சதால் மாறமாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட்டு அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட்டு அகர முதல தொட்டு கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க வெற்றி வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறாங்க. முக்கியமான பல்வேறு வெற்றி வேட்பாளர்களை நம்ம நேரடியாக களத்திலேயே சந்திச்சு அவங்களுடைய அந்த நேர்முகத்தை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய தொகுதி என்பது திருச்சியினுடைய மேற்கு தொகுதியில் இருக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இருக்கிறாங்க. நம்ம அவங்கள்ட்ட பேசலாம். சார் வணக்கம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய களத்திலேயே சந்திச்சிடலாம். எப்படி இருக்கு சார்? ஒவ்வொரு தேர்தலுக்கும் நீங்க மக்களை சந்திக்கிறீங்க. ஆனா இந்த தேர்தலில் மக்களை சந்திப்பதற்கான இந்த வித்தியாசம் எப்படி இருக்கு? கடந்த தேர்தலை காட்டிலும் மிக உற்சாகமாக பொதுமக்கள் வரவேற்கிறார். சரி, தேர்தலுக்கு முன்னால் கூட்டணி, பெரிய கூட்டணி, நம்முடைய முதலமைச்சர் கழக யாரையும் விட்டு விடாமல் புதிதாக கூட்டணியை சேர்த்திருக்கிறார். அதனுடைய பலாபலன் தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். இல்லந்தோறும் அனைத்து மகளிரும் வெளியே வந்து, தாய்மார்கள் வெளியே வந்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்துட்டு போகிறார்கள். காரணம், தளபதியினுடைய திட்டங்கள் இல்லந்தோறும் சென்றிருக்கிற காரணத்தால் அவர்கள் வெளியிலே வந்து வரவேற்கிறார்கள். தலைவர் அவர்கள் வந்து தேர்தல் பரப்புரையிலே முதலிலே திருவாரூரில் ஆரம்பித்து அடுத்தது திருச்சிக்காக வந்தார்கள். திருச்சியில் பரப்புரையின் போது முதலமைச்சர் சொன்னது, திருச்சி மாவட்டத்திற்கு மட்டும் கடந்த 5 ஆண்டு காலத்தில் 27,000 கோடி இங்கே வளர்ச்சி திட்டங்களுக்காக தலைவர் செலவழிப்பதாக முதலமைச்சர் அவர்களே சொன்னார். எனவே திருச்சியில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவது, குறிப்பாக குடிதண்ணீர், மார்க்கெட், பேருந்து நிலையம், நூலகம், ஐடி பார்க், சாலைகள், போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் சாலைகளை உண்டாக்குவது, அதற்காக 1000 கோடி ரூபாய் சாலைகளுக்காக. கனரக வாகனங்கள் அங்கங்கு நிற்கக்கூடாது, ஒரு இடத்தில் நிற்க வேண்டும் என்று அதற்காக 125 கோடி ரூபாய். பெரிய மார்க்கெட், இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு 3000 கடைகள் கொண்ட ஒரு பெரிய மார்க்கெட் ஒன்று அமைத்திருந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் காட்டிலும் நிலத்தடி நீரை பெருக்குவதற்காக கொல்லாங்குளத்திற்கு ஒரு 45 கோடியும், அருகில் இருக்கிற பிராட்டூர் ஏரி மற்ற இன்னும் 2 ஏரிகளை சேர்ந்து அதற்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கி கரைகளை பலப்படுத்தி மக்கள் மாலை நேரத்தில் நடந்து செல்வதற்கான பாதை உருவாக்க அந்த திட்டமும் 2 பணிகள், ஒன்று நிலத்தடி நீர் பெருகுவது, மற்றது மக்களுக்கு பொழுதுபோக்கு செய்வதற்காக இந்த பணியும் செய்திருக்கிறார். எனவே திருச்சியில் இருக்கிற 9 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 2000 கோடி ரூபாய் செலவிலே கூட்டு குடிநீர் திட்டம் புதிய திட்டமாக உருவாக்கி ஒரு இல்லந்தோறும் சென்று குடிநீர் திட்டங்களை உருவாக்கி இருக்கிறோம். அனைத்து பள்ளிகளுக்கும் கட்டடங்கள், புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. கல்லூரிகள், புதிய கல்லூரிகள், துறையூர் கல்லூரி, மணப்பாறை கல்லூரி என்று கல்லூரியோட கட்டடத்தோடைய கல்லூரியாக இன்றைக்கு தந்திருக்கிறார். எனவே பள்ளிகள், கல்லூரிகள் மட்டுமல்ல, மக்களுக்கான திட்டங்களை சொல்கிற போது ஏற்கனவே தரப்பட்ட மகளிர் உரிமைத்தொகை 2000 உயர்த்தி தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். முதியோர் உதவித்தொகையை உயர்த்தி தருவதாக சொல்லியிருக்கிறார். மருத்துவ செலவு 5 லட்சம் வரை கூடுதலாக ஆக்கி தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே தொடர்ந்து கிராமங்கள், விவசாயிகளுக்கு, டெல்டா மாவட்டத்துக்கு சிறப்பு திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு கிடைத்த தேர்தல் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய நன்மைகள். எனவே இப்போது புதிதாக நம்முடைய மணப்பாறை தொகுதிக்கும் குளித்தலை தொகுதிக்கும் 1800 கோடி ரூபாய் செலவிலே புதிய கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று, அதுவும் இப்போது நடைமுறைக்கு வர அளவிலே ஆட்சி தேர்தல் வந்த காரணத்தால் அது நின்றிருக்கிறது. கரூர் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பெருநகரங்களிலே குடிநீர் திட்டங்களை புதிதாக நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். புதிய பேருந்துகள், மக்கள் செல்வதற்கு புதிய பேருந்துகள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். எனவேதான் இந்த ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சியாக, அதுவும் பெண்களுக்கான ஆட்சியாக, இலவச பேருந்து பயணம் என்று தலைவர் இங்கு அறிவித்தார். இந்த இந்தியா பூரம் அந்த திட்டங்கள் நிறைவேறுகிறது. மகளிர் உரிமை தொகை தலைவர் அறிவித்தார். இந்தியா பூரம் அதை முன்னெடுத்திருக்கிறார்கள். மக்களுக்கு, வேலை பார்க்கிற மக்களுக்கு ஒரு மாதம் 1000 மிச்சம் செய்கிற வகையிலே பேருந்து பயணம், இலவச விடியல் பயணம், காலை உணவு திட்டம் 8வது வகுப்பு வரை விரிவுபடுகிறார். எனவே சிறந்த தேர்தல் அறிக்கை, சிறந்த செயல்பாடு. அதனால்தான் பொதுமக்கள் வரவேற்கிறார்கள். 5 ஆண்டு காலம் தேர்தல் முடிந்து போகும்போது என்ன செஞ்சுட்ட, நீங்க வந்துட்டியான்னு கேட்பாங்க. இதெல்லாம் கடந்த கால வரலாறு. சரி சார், இன்னைக்கு ஒருவர் கூட எங்களை அப்படி அணுகவில்லை, கேட்கவில்லை. தொடர்ந்து நல்ல ஆட்சியை தந்திருக்கிற முதல்வருக்கு வாழ்த்து சொல்லுங்கள். மீண்டும் அவரை முதல்வராக்குங்கள். நீங்கள் எல்லாம் நன்றாக உழைக்க வேண்டும் என்று அவருக்காக எங்களுக்கு உத்தரவு போடுகிற நிலையில்தான் மக்கள் இருக்கிறார்கள். எனவே மிக சிறப்பானது ஒரு ஆட்சி. மீண்டும் நான் காலையில கூட முதல்வருடைய உதவியாளரிடம் பேசினேன். நான் வாக்கு கேட்க செல்கிற போது இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறோம். எனவே தமிழ்நாடு முழுவதும் இதே தான் நடைபெறும். ஒரு இடத்தில் அல்ல, தமிழ்நாடு முழுவதும் இதுதான் நடைபெறும். எனவே மீண்டும் முதல்வராகுவது யாராலையும் தடுத்து விட முடியாது. அவர் தான் மீண்டும் முதல்வர். அவர் திமுக ஆட்சி தான் 7வது முறை என்று நான் சொன்னேன். எனவே தான்
அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான். நிச்சயமா சார். அதாவது நீங்க கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மட்டுமல்ல, மண்டல பொறுப்பாளரும் கூட. உங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட எத்தனை தொகுதிகள் இருக்கிறது? அந்த தொகுதிகள்லாம் நாங்க வெற்றி எப்படி எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம்? எனக்கு முதல் கொடுத்தது 41 தொகுதிகள். சரி சார். அதற்கு பிறகு 5 தொகுதிகள், அதற்கு பிறகு 3 தொகுதிகள் என்று பொதுவாக கிட்டத்தட்ட 49 தொகுதியில் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய வேட்பாளர்கள் ஏதாவது தவறு செய்தால் தான் அந்த இடம் வாட்டி வாய்ப்பு இழக்கும். இல்லை என்றால் அனைத்து இடங்களிலும் வெற்றி பெறும். அப்படிதான். நாம் ஏதாவது தவறு செஞ்சாதான் இல்லைன்னா தலைவருக்கு ஓட்டு போட்டுருவோம். தேமுதிக வந்திருக்க புதிய கட்சியாக கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் நம்மளோடு இருக்கிறது, மதிமுக நம்மளோடு இருக்கிறார்கள். எல்லாம் மாவட்ட செயலாளர்கள். சரி சார், எல்லாருமே மாவட்ட செயலாளர்கள். எனவே எல்லாம் ஒற்றுமையாக பணியாற்றுகிறோம். பணியாற்றுகிற போது ஒரு சிறந்த ரிசல்ட் நமக்கு கிடைக்குது. எனவே அப்படிப்பட்ட நிச்சயமா 89ல இருந்து நீங்க தேர்தலை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா இந்த தேர்தலில் அவ்வளவு கூட்டணிகள் வந்து சேர்த்திருக்கு. இது எப்படி சாத்தியமாச்சு சார்? பேச்சுவார்த்தைகள்லாம் குழுவில் நீங்களும் இருந்தீங்க. அது எப்படி எல்லாத்தையும் தொகுதி பங்கீடு சரியா கொடுத்து இவ்வளவு கரெக்டா கொண்டு வர முடிஞ்சது சார்? முழு முதல் காரணம் தலைவர் தான். யாரையும் விட்டு விடுவதற்கு தயாரில்லை. எல்லாத்தோடும் கூவமாக மீண்டும் 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 பேசப்பட்டு அவர்களை மன திருப்திப்படுத்தி சரி நம்முடைய சங்கடத்தை அவரிடம் சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு தோழமை கட்சிகள்லாம் வந்த பிறகு இந்த இயக்கம் அந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. மிகப்பெரிய கூட்டணியாக அமைந்திருக்கு. கண்டிப்பா. நீங்க பயணத்துல இருக்கீங்க. 2 கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். ஆனா இவ்வளவு கூட்டணிகள் சேர்த்தது ஒரு பக்கம் பலம் சொன்னாலும் கூட எதிர்க்கட்சிகள் நீங்க பலவீனமா இருக்கிறீங்க, அதனால இவ்வளவு கூட்டணி சேர்த்திருக்கீங்கன்னு சொல்றாங்களே சார். அவனுக்கு ஆளு கிடைக்கல, அதனால அப்படி சொல்றான். அவனோட யாரும் போகல. அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? இல்ல இந்த நடிகர் எல்லாம் வேற திருச்சியில களமிறங்குறாரு. அது ஏதாவது திருச்சியில அவர் மட்டும் இல்ல. சரி, இந்தியா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய வசதி படைத்தவர் லால்குடியில நிற்கிறாரு. மிகப்பெரிய வசதி. அவரை எழுத்துலாம் யாரும் பணத்துல ஜெயிக்க முடியாது. ஆனா மக்கள் நம்மளோட இருக்காங்க. ஜெயிப்போம், அங்கேயும் ஜெயிப்போம். அதுதான் விஷயம். ரெண்டாவது மன்சூர் அலிகான் ஒரு நடிகர், அவரு லால்குடியில வந்திருக்காரு. சரிங்க. திருச்சியில அவர் நடிகர். திருச்சி ஏதோ எல்லாரும் பிரியமா வராங்க, வரட்டும் பாத்துக்கோ. எவ்வளவு லீடி நாங்க உங்களுடைய வெற்றியை நாங்க எதிர்பார்க்கலாம்? எவ்வளவு லீடி? கடுமையான நல்லா போன தடவை 83,000 கிடைச்சது. அந்த அளவுக்கு கிடைக்கும் நிச்சயமா சார். மக்கள் சொல்றாங்க நீங்க தன்மானத்தோட தன்னடக்கத்தோட 83 சொல்றீங்க, அவங்க 1 லட்சம்னு சொல்றாங்க. அதான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். இங்கேயே சந்திச்சு பேசுறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். நன்றிங்க சார். நன்றிங்க சார். நன்றி. உதிச்சது உதய சூரியப்பா, ஆட்டம் போட்ட கொட்டிய புதிச்சதால் மாறமாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா. எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட்டு, அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட்டு, அகர முதல தொட்டு இப்போது புதூர் பகுதி என்பது மிக சிறப்பான ஒரு பகுதியாக கலகாட்சியிலே வளர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த இடத்தில் மட்டும் 2000 கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நான் முதல்ல இந்த பகுதியில் பற்றை தெருவிலையும் எம்ஜிஆர் நகரிலும் செய்த போது அந்த சாலைகள் எப்படி இருந்தது? இப்போது எல்லா சாலைகளும் சிமெண்ட் சாலைகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. கொல்லாங்குளம் 100 ஏக்கர் அளவிலே கொல்லாங்குளத்தில் தண்ணீர் தேங்கும் என்று சொன்னால் பல பகுதிக்கு வெள்ளமே வராது. அந்த அளவுக்கு அந்த கொல்லாங்குளத்தை சரி செய்து இன்றைக்கு அதில் இருக்கிற மக்களுக்கு வேறு இடத்துல இடம் தந்து கொல்லாங்குளத்தை 40 கோடி ரூபாயில் சரி செய்து கொண்டிருக்கிறோம். இங்கிருந்து நேராக கருமன்றம் செல்வதற்கு பாதை. அதை விட நீங்கள் நம்ம ரெட்டமலைக்கு போவதற்காக அரும்பாடுபட வேண்டியிருக்கிற ரெட்டமலைக்கு போவதற்காக, அதனால் குடமுட்டியிலிருந்து மத்திய பேருந்து நிலையம் நம்முடைய கலைஞர் பேருந்து முனை வரை அந்த கோரையாறு கரையை 40 அடி அகலத்துக்கு சிமெண்ட் சாலையாக மாற்றி முழுமையாக நகர்த்தி குறுக்கே ஒரு சாலை வந்து கொண்டிருக்கிறது. மக்கள் எந்த நிலையத்தில் நினைத்தாலும் நினைத்த இடத்திற்கு விரைவாக செல்வதற்கு அந்த சாலை போடப்பட்டிருக்கிறது. அதை காட்டிலும் திருச்சி என்று சொன்னால் காந்தி மார்க்கெட் தான் மொத்த விற்பனையாக இருந்தாலும் சில்லறை விற்பனையாக இருந்தாலும் அதை மாற்றி புதூரில் இருக்கிற மார்க்கெட் மிகப்பெரிய மார்க்கெட்டாக இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. லாரி நிறுத்துமிடம், வேலைவாய்ப்பை உருவாக்க ஐடி பார்க் என்று தொடர்ந்து இந்த பகுதியை கலகாட்சியிலே முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. அதை காட்டிலும் 40 வருடம் 30 வருடம் இருந்தவர்களுக்கு பட்டாக்கள் இந்த பகுதியிலே வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கலகாட்சி என்பது இந்த பகுதியுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய அரும்பாடுபட்ட நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள்
நிறைய பணிகளை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட முதலமைச்சர் 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு நம்முடைய மிகூர் மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டு தொடர்ந்து இந்த பகுதியில் 4 முறையாக உதயசூரியன் சின்னத்திலே கழக வேட்பாளராக நான் போட்டியிடுகிறேன். எனக்கு பேராதரவு தந்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு இதய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டு, அப்படி தொடர்ந்து கழகாட்சி தளபதி அவர்கள் வருவார்கள், இன்னும் இந்த பகுதி வேகமாக முன்னேறும். உங்களுக்கு சொல்கிறேன், அருகில் இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு கிட்டத்தட்ட 1000 வீடுகள் இருக்கிறது. ஆனால் குடிக்க தண்ணீர் இல்லை. இப்போதுதான் அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டது. உடனே அது வியாபார ரீதியாக விலையை போட்டார்கள். இல்லை, மக்களுக்கு குடிதண்ணீர் என்று சொல்லி அதை குறைத்து குடிதண்ணீர் வழங்கப்பட்டிருக்கிறது. நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த பகுதியே மிக சிறப்பான ஒரு பகுதியாக மாறி இருக்கிறது. இந்த பகுதியினுடைய நில மதிப்பு நிறைய கூடி இருக்கிறது. ஸ்கூல் நீங்க பார்த்தீங்கன்னா 2000 பிளேஸ் 13 கோடி ரூபாய் செலவில் புதிய பள்ளிக்கு 20 கோடி ரூபாய் அளவில் பள்ளி கட்டிடம் புதிதாக கட்டப்பட்டிருக்கிறது. அது 10வது வகுப்பு வரை இருக்கிறது. இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு வரை இந்த பள்ளிகளுடைய தரம் உயர்த்தப்படும் என்பதை தெரிவித்து, இங்க இருக்கிற ஏழை எளிய பிள்ளைகள் எந்த செலவும் இல்லாமல் நல்ல கல்வியை கற்றுக்கொள்கிற இடமாக நம்ம மாநகராட்சி பள்ளி அங்கு அமைக்கிறது என்பதை தெரிவித்து, உங்களுடைய பேராதரவை தாருங்கள் உதயசூரியனுக்கு என்று கேட்டு என்னை வெற்றி பெற வைக்குமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. உதிச்சது உதய சூரியன் பார், ஆட்டம் போட்ட கொட்டிய புதிச்சதால் மரமாட்டம் வெளிச்சம் கிடைச்சதா.